நமக்கு பிடிச்சவங்க மேலே அன்பு காட்டுறதுக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்துறதும் காயப்படுத்துறதும் நியாயமாக இருக்குமா? அப்படி மற்றவங்கள கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி தான் நமக்கு பிடிச்சவங்க மேலே நம்ம அன்பு காட்டணுமா? அப்படி அவங்க மேலே நம்ம காட்டுற அன்பு உண்மையானதாக இருக்குமா? அதை பற்றின ஒரு குட்டி கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் தான் வகுப்பில் படிக்கிற ஒரு 4 பொண்ணுங்களுக்கு ஒரு போட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த 4 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு, நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பு வெளிப்படுத்துகிற வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நீங்கள் கொடுக்கறதுல யாரோடது பெட்டராக இருக்கோ அவங்களையே நான் வெற்றியாளராக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 4 மாணவிகளும் தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் தன் டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணுற வகையில் ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு மாணவியாக தோட்டத்தை விட்டு வெளியில் வர்றாங்க. அதில் முதலாவதாக வந்த மாணவி ஒரு அழகான பூவை எடுத்துக்கிட்டு வந்து தன் டீச்சர் கையில் கொடுக்குறாங்க. 2ஆவதாக வந்த மாணவி ஒரு அழகான பட்டாம்பூச்சியை எடுத்துகிட்டு வந்து டீச்சர் கையில் கொடுக்குறாங்க. 3ஆவதாக வந்த மாணவி ஒரு அழகான குட்டி பறவையை எடுத்துக்கிட்டு வந்து தன் டீச்சரோட கையில் கொடுக்குறாங்க. ஆனால் 4ஆவதாக வந்த மாணவி மட்டும் கையில் எதுவுமே எடுத்துக்கிட்டு வராமல் வெறுங்கையோடு வந்து நின்னா. இப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க, நீ எனக்காக எதுவுமே எடுத்துக்கிட்டு வரலையா அப்படின்னு. உடனே அந்த மாணவி சொல்கிறா, இல்லை மிஸ், நான் தோட்டத்துக்குள்ளே போன உடனே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடினேன். அப்போ ஒரு செடியில் ஒரு அழகான பூ இருக்கிறத கவனித்தேன். ஆனால் அந்த பூவை செடியிலேருந்து பறிச்சிட்டா அது வாடி போயிருமே, செடியிலே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அதை நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்ததாக ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பார்த்தேன். ஆனால் பட்டாம்பூச்சியோட ஆயுள் காலம் வெறும் 1 நாள் தான் அப்படிங்கிறதுனால அந்த 1 நாளாவது அது நிம்மதியாக இருந்துட்டு போகட்டுமேனு அந்த பட்டாம்பூச்சியும் பிடிச்சிக்கிட்டு வராமல் விட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு குட்டி பறவை ஒரு மரத்தடியில் பறக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். சரி, அதையாவது எடுத்துக்கிட்டு வரலாம்னு தான் நினச்சேன். ஆனால் அதோட தாய் பறவை வந்தால் தன் குட்டி பறவையை காணும்னு கவலையோடு தேடும் இல்லையா, அதனால் அதையும் எடுத்துக்கிட்டு வராமல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்னால் உங்களுக்கு எதுவுமே கொண்டு வர முடியல அப்படின்னு முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு தன்னோட பதிலை சொல்லி முடிக்கிறான் அந்த மாணவி. இதை கேட்ட டீச்சர் ரொம்பவே சந்தோஷப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவளையே அந்த போட்டியோட வெற்றியாளராகவும் அறிவிக்கிறாங்க. கதை என்னவோ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்க மேலே நம்ம அன்பு காட்டுறதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ எந்த வகையிலையும் நியாயமும் ஆகாது. அப்படி நம்ம காட்டுற அன்பு உண்மையானதாகவும் இருக்காது. எது எப்படியோ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் பாலா. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.